ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று காலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹25 அதிகரிச்சிருந்ததுங்க. அதாவது நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை இன்று ₹30 ஒரு ₹60 அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தேன். ₹25 தான் அதிகரிச்சிருந்து. இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக தாங்க இருக்குது. முன்னதாக பார்த்தீங்கன்னா ₹86.60 அப்படி இருந்தது. ₹86.10 அந்த ரேஞ்சில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியோடைய விலையும் சொல்லியிருந்தோம். கிராமிற்கு ₹2 அதிகரிக்கான வாய்ப்புகள் ₹1 2 வரைக்கும் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் கிராமிற்கு ₹2 அதிகரித்து ₹110 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்தோட விலை 22 கேரட் ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ₹70,160 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இது ஒரு புதிய உச்சமாகவே பார்க்கப்படுது. நீங்கள் மேற்கொண்டு ஒரு ஜிஎஸ்டி போட்டு ப்ளஸ் ஒரு ஆபரணமாக வாங்குறீங்க, ஒரு 10% வாங்கினீங்கன்னா கூட ₹10,000 கிட்ட உங்களுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் அந்த வேஸ்டேஜ் ₹10,000 கிட்ட வந்துடும். ஸோ ஒரு சவரன் வாங்குறீங்கன்னா ₹80,000 நம்ம கையில் இப்போ வேணும். அதுவே நீங்கள் 2 சவரன் வாங்குறீங்கன்னா 1,60,000 கிட்ட கண்டிப்பாக கையில் இருந்தால் மட்டும்தான் 2 சவரன் வாங்கக்கூடிய நிலைமை இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ₹1,00,000 போட்டால் 2 சவரன் வாங்குற அளவுக்கு இருந்தது. 50,000 அப்படிங்கிறது நிலையில் அதுவே ஒரு புதிய உச்சமாக தான் பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை 70,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரமெல்லாம் போட்டு வாங்குறப்போ 2 சவரன் வாங்கினீங்கன்னா 1,60,000 வேணும். அந்த ₹1,00,000 நீங்கள் 2 சவரன் வாங்கினது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அதே 1,60,000 போட்டு வாங்க மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ₹60,000 இந்த ஷார்ட் டைமில் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் ₹114 இருந்தது அதிகபட்ச விலை. அப்புறம் குறைஞ்சது இந்த லாஸ்ட்டாக அந்த ஒரு 4 நாள் விலை சரிவில் ₹104 ₹102 அளவுக்கு வந்துச்சு. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ₹110 ரீச் ஆகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாத்தோடைய பெரிய கேள்வி 38% குறையும்னு சொல்லி சொன்னாங்கல்ல நிபுணர்கள். அது எப்போ குறையும் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக கேள்வி நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க. ஸோ அது சொல்லியிருக்காங்க. அது சாத்தியக்கூறுகள் இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும் பொழுது இப்போ தற்பொழுது அந்த மாதிரி 38% தங்கத்தோடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்படியே சப்போஸ் குறைஞ்சாலும் சர்வதேச லெவலில் அதாவது அமெரிக்காவில் குறைஞ்சாலும் கூட இங்கே இந்திய ரூபாயின் மதிப்பு அந்த டைமில் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகி ₹100 கிட்ட போயிடும். அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹100 ₹105 கிட்ட போயிடும். அப்போ உங்களுக்கு டாலர் விலை அதிகமாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோடைய விலை அதிகரித்து தான் இருக்கும். அங்கே 38% குறைஞ்சாலுமே இங்கே ஒரு 10% தான் குறையும் அப்படிங்கிற மாதிரி நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதுவும் இப்போ நடக்குமான்னு இப்போ நடக்கலாம், இல்லை 2 வருஷம் கழிச்சு நடக்கலாம். ஆனால் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 வருஷம் கழிச்சு நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு இப்போவே தங்கத்தோடைய விலை ஒரு சவரன் 70,000 போயிடுச்சு இல்லைங்களா? ஆனால் 2 வருஷம் கழிச்சுனா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு தங்கத்தோடைய விலை அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருட கடைசியிலே தங்கத்தோடைய விலை கிராம் ஒன்று 9,500 10,000 போகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிபுணர்கள் கணிச்சது அப்படி தான் கணிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு கணிப்பாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா சர்வதேச அளவில் டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துன்னா தங்கத்தோடைய விலை ஏற்றம் இறக்கம் மாற்றி நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம கன்ஃபார்மாக இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா தங்கம் இப்போது அச்சய திருதிக்குள்ளேயே 9,000 தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கே 8,770. ஸோ அச்சய திருதி இந்த மாதம் இறுதி அதாவது ஏப்ரல் 30 வரக்கூடிய நாள் வரப்போகுதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 தான், இன்னும் 18 நாட்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ₹230 தான் ஒரு கிராம் அப்படின்னா உங்களுக்கு 9,000 ஈஸியாக நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு இடையில் இப்போ அந்த டேரிஃப் பற்றி இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்க 90 நாளைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளோடையும் தனித்தனியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குதுங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு நாடோட பேச்சுவார்த்தை நடத்துகிறப்போ சாதகமாக அமைஞ்சதுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஏதாவது பேச்சுவார்த்தையினப்போ வேறு ஏதாவது நடந்ததுன்னா நம்மளுக்கு தங்கத்தோடைய விலை அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சீன பொருட்கள் மீது அமெரிக்கா 145% டேரிஃப் போட்டிருக்காங்க. அதற்கு பதிலாக சீனா 125% டேரிஃப் போட்டிருக்காங்க. இது மாதிரி 2 நாடுகள் மாற்றி டேரிஃபோடைய சதவீதத்தை அதிகரிச்சிட்டு இருக்காங்க. இதனால் பாதிக்கப்படுறது என்னமோ அந்தந்த நாட்டு மக்கள் தான் விலைவாசியில் அதிகரிக்கும். ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக போர் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை புதிய உச்சத்தை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது நிலவரப்படி இருக்கிறபடி பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்குங்க. அதனால் 38% குறையும்னு சொல்கிறாங்க. குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை குறையாமல் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நடந்தால் தாங்க சாத்தியம். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது நீங்கள் தங்கத்தை வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் எந்த ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு கையில் பணம் இருந்தால் மட்டும் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இன்னும் தங்கம் புதிய உச்சத்தை நோக்கி செல்லும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா கூட லாபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நிபுணர்கள் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.